ஹலோ. டெய்லி ஒரு கீரை சேர்த்தணுமா? கீரை வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் அது எந்த ஃபார்மில் கொடுக்குறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பமா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன சைஸ் புளி, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது வேற ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடியை வெட்டி வச்ச ஒரு பல்லாரி நல்லா வதக்கிட்டு ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாம். இப்போது கொஞ்சமாக கரம் மசால் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரும், அது வரைக்கும் விட்டுறலாம். வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பாலக்கீரை அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா தொக்கு மாதிரி இருக்குங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நிறைய கீரை போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்காவது ஆகும். அப்படியே நல்லா வேகும்போது கம்மியாயிரும். இந்தளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலையும் கசூரி மேத்தி கொஞ்சமாக கையில் கசக்கி போட்டுடலாம். சூப்பரான பாலக்கீரை கிரேவி ரெடி ஆயாச்சுங்க. சாதத்தில் போட்டுங்க நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாளாவது கீரை சேர்த்திக்கணும். ஆனால் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்லேயும் தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தப்போ சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க சப்பாத்திக்கு வச்சு நல்லாவே சாப்பிட்டாங்க. ஸோ குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது மறக்காமல் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். சாதத்தை விட அதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதே மாதிரி புளி அளவுகள் எல்லாமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். உங்கள் வீட்லேயும் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு தாங்க செஞ்சுருந்தேன். கூட உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா ஒரு வடகம் இதை வச்சு சாப்பிட்டா கூட போதும். வேறு எதுவுமே வேண்டாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உரப்பாக இருக்கும். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கலந்து இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். டாடா.